தங்கச்சி என்னண்ணே ஏன் கத்துற? இன்னும் சாப்பாடுலாம் ரெடி ஆகல. ஏ லூசே, இது வந்து பாரு. அண்ணே என்னண்ணே இது? அப்ப அந்த புக் உண்மைதான் போலண்ணே. சொன்ன மாதிரி காசு கொடுத்துருச்சு. ஆமாமா ஆமா. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையே. இதுக்கு தான் ஒரு வேலை செஞ்சாலும் அதை பொறுமையா நிதானமா பண்ணுன்றது. என்ன சொல்ற? ஏய் அதுல நான் ஒரு பெரிய அம்பானி ஆவேன், ரட்டன் டாட்டா அவன் எழுதி வச்சேன்னு நினைச்சிக்க, இன்னத்துக்கு நான் ஒரு பெரிய பணக்காரன் இருப்பேன். சே, யோசிக்கவே இல்லை. ஆமா, இந்த பேக் உனக்கு எங்க கிடைச்சது? ஏய் நான் லைனுக்கு போயிட்டு வந்தேன்ல, வர வழியில் இந்த பேக் கீழே இருந்துச்சு, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணே இது என்ன பண்ணோம், யார் வச்சுட்டு போனே தெரியல. இது என்னைக்கு எதாவது நமக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். வா உடனே போய் போலீஸ்ல கொடுத்துடலாம். இது நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், யார் காசா இருந்தா என்ன, நம்ம கிட்ட இருக்கு, அனுபவிச்சுக்கலாம். கடவுள் குத்ததான் நினைச்சுக்கலாம். வேணாண்ணே, எனக்கு ஏதோ தப்பா படுது. நீ கஷ்டப்படுற காசே நமக்கு போதும். சொல்லுவடி சொல்லுவ, உனக்கு கல்யாண காட்சியில நான் தானே பார்க்கணும். உன் காசுல பண்ணுனே, நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காசு கிடைச்சிச்சு, நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா இன்னொருத்தவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. நம்ம அப்பாவும் அப்படிதானே கஷ்டப்பட்டாரு. உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் காணல, நீ ஐயோ அம்மான்னு கத்துறல. இவ்வளோ காசையும் ஒருத்தவங்க விட்டாங்கன்னா அவங்க சரி கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே. ஐயோ அப்பா வர இழுத்து விட்டாலே இவ. சரி வா போலாம். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்பதான் நீ அண்ணன். அந்த லோடு வந்துச்சு, நம்ம இடத்துல தான் எடுத்துகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. லோடு கொஞ்சம் கம்மி தான். அண்ணே அண்ணே இந்தா அண்ணே, எனக்கு கொஞ்சம் காசு வேணுண்ணே, பஸ் பாஸ் எடுக்க. ஏய் போன மாதம் தானே கொடுத்தேன். அது லேப் ஃபீஸ்ண்ணே. இதா. தேங்க்ஸ்ண்ணே. புச்சிக்கு புச்சிக்கு. புச்சிக்கு புச்சிக்கா? ஏய் என்ன சாப்பாடு? சாம்பார் அவரைக்காய் பொரியல் வச்சிருக்கேன், மறக்காம ஃபுல்லாக சாப்பிடு. சாம்பாரா? இதுக்கு நீ எடுத்துட்டு வராமே இருந்துக்கலாம். கதிரவா, சாப்பாடு வந்துச்சு போலையே. ஆமா அண்ணாச்சி. ஏன்டா கதிரவா, இன்னும் எவ்வளோ நாள் தான் உன் தங்கச்சியை உன்னை பார்த்துட்ருப்பா? அவளுக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம்ல. என்னது என்ன இல்லையா? என்னைக்கு அவன் எனக்கு தங்கச்சியா பிறந்தாலோ அன்னிலே தான் இந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணாச்சி. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக தான் கதிரவா, தங்கச்சி கூட பிறந்த ஒவ்வொரு அண்ணனுக்கும் இந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் அப்பா அம்மா இல்லாமல் பிறந்த உன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ணாச்சி தங்கச்சி பச்சிக்கிட்டு இருக்கா, முடிச்சதும் டும் 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 கல்யாணம் தான் பண்ணிடுவோம் கதிரவா. கதிரவா, அந்த 29 தெருவில் வாத்தியார் வீடு இருக்குல்ல, அவங்க பேப்பரும் புக்ஸும் கொஞ்சம் வச்சிருக்காங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறியா? சரி அண்ணாச்சி. என்னப்பா? என்ன சார் ஃபுல்லாக கதை புக்காக இருக்கு? எல்லாம் எங்கள் தாத்தாவோடதுப்பா. 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் வேற தவறிட்டாரா. அப்புறம் எங்கள் வீட்டில் புக்கு படிக்க யாருமே இல்லை. அதான் போட்டால் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்ல. சரி சார் சரி சார். சார் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா சார்? தண்ணியா? இது ஒத்துன்னு வரேன். என்ன சத்தம் இது? என்னவா இருக்கும்? ஏதோ ஒன்று, நம்ம வேலையை பார்ப்போம். இந்தாங்க. தேங்க்யூ.
வாமா வா, உனக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துன்னு இருந்தேன். காசு வாங்குற வரைக்கும் ஒன்றை என்னை சுற்றி சுற்றி வந்தான். இப்போ நான் அவங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு நான் அவனை சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. எங்கே அவன்? அண்ணன் கடையில் இருக்கும். கடையில் இல்லை, அங்கேருந்து தான் நான் இங்கே வரேன். அப்போ லைனுக்கு போயிருப்பாரு. காசு வாங்கி 3 மாதம் ஆகுது, இது வரைக்கும் காசை கொடுக்கவே இல்லை. நாளைக்கு நான் வருவேன், காசு எடுத்து வைக்கல அவ்வளோதான் சொல்லிட்டேன். ம். காசு வாங்க தெரியுது, கட்ட தெரியல. தங்கச்சி இந்தா இந்த 300 எடுத்து வை. டீ போடுறியா? தலை வலிக்குது. ம். இந்தாண்ணே. அண்ணே, தண்டல்கார் வந்தாருண்ணே. ஐயோ என்ன சொன்னா? ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாருண்ணே. அக்க பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குண்ணே. கடை இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குண்ணே. நீ எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டுருண்ணே சீக்கிரமா. அட நீ வேறம்மா, என்னால பரட்ட முடிஞ்சா கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன். ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன், எவங்கிட்டயும் இல்லைன்றான் காசு. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் உன்னோட காலேஜ் ஃபீஸு, வீட்டு வாடகை ரொம்ப டைட்டா இருக்குமா. எப்படியாவது பரட்ட முடிஞ்சா குத்துறமா சீக்கிரமா. ஐயோ இப்ப எப்படி பரட்ட போறேன் காசை? யார்கிட்ட கேக்குறது? சரிண்ணே, ஃபர்ஸ்ட் நீ டீ குடி, ஆறிட போகுது. அண்ணா முருகேஷ்ண்ணா. யாரு? அண்ணா கதிர் பேசுறேண்ணே. சொல்லு கதிரு. அண்ணே நேத்து காசு கேட்டு இருந்தேன். காசா? ஆல்ரெடி நீ எனக்கு ஒரு 7000 ரூபாய் தரணும்பா. அது கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோ. 1000 ரூபாய்க்கு வக்கீல 7000 ரூபாய் கேட்குறான். சரிண்ணே. சரிப்பா. என்ன பண்றது? தங்கச்சி என்ன ஹோம்ஒர்க்கா பண்ற? ஆமாண்ணே, காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, அதான் பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி. ம். அந்த புக்கு தங்கச்சி இதா. என்னண்ணே இது? கடையில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த புக்கு, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கே தான் யூஸ் ஆகும்ல. இந்த புக்கை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குண்ணே. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். ரைட் யுவர் ட்ரீம்ஸ். என்ன ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க? என்ன போட்டுருக்கு? ரைட் யுவர் ட்ரீம்ஸா? அப்படின்னா நம்ம கனவுலாம் எழுத சொல்லியிருக்காங்க. கனவை எழுதணுமா? BMW கார் வாங்கணும், பில்ட் ஓன் ஹவுஸ். அண்ணே, இதில் ஆல்ரெடி நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப 20 லட்ச ரூபா எழுது. 20 லட்சமா? போதுமா உனக்கு? அது மட்டும் கச்சிச்சுன்னா நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கலாம். ம். நீ கேட்ட கடன் இல்லாத வாழ்க்கையும் கிடைக்கும். என் அண்ணனுக்கு 20 லட்ச ரூபா வேணும். எழுதிட்டேனே. ஓகே. அண்ணா தண்ணி நாரி வந்துச்சு, பிடிக்கல. இதோ வந்துட்டேன். தங்கச்சி நீரிமா அசைன்மெண்ட் எழுது, நான் போயிட்டு வரேன். மச்சான், இவர் நம்மளுக்கு வேண்டியப்பட்டவர்ரா. நம்ம ஏரியாவில் இவர் பேக்கை தொலைச்சிட்டாராம். ஸோ சிசிடிவி கேமரா செக் பண்ணோம், அதில் நீ தான் அந்த பேக்கை எடுத்திருக்க. ஸோ அதான் அண்ணே, அந்த பேக்கை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா நாங்களே கிளம்புறோம். அப்பா அண்ணே, நான் சொன்னேன்லண்ணே கதிர் அப்படிப்பட்டவ இல்லைன்னு. பாருங்க இதாங்கண்ணே பேக்.
ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு உங்கள் தயவால் என் பொண்ணு பழச்சிப்பா. நீங்கள் ஆப்ரேஷனுக்கு 20 லட்ச ரூபா கட்டினாதான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா. அண்ணே உங்கள் பணம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கண்ணே, செக் பண்ணி பாருங்க. இல்லைப்பா, இந்த காலத்தில் கிடைச்ச பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு யாருக்குமே இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நான் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா. நான் வரேம்மா, நான் வரேன்ப்பா. மச்சான் நான் போயிட்டு வரேன்டா. சரிடா. சொன்னேன்ல பாரு. என்னம்மா போட்டுக்குது? உன் நேர்மைக்கு நான் கொடுக்கும் பரிசு 20 லட்சம். அந்த புக் எங்க? போய் எடுத்துருவா. ஆ இங்கே தானே வச்சேன். அண்ணே அந்த புக்கு இங்கே இல்லைண்ணே.